வணக்கம், நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆப்ஷன் செயின் பார்த்துருவோம். ஸோ இப்போ டைம் 9:20. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 17,650யும் 17,750யும் இல்லை 700 இதெல்லாம் நம்ம ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்த 5 நிமிஷம் நம்ம இதை வாட்ச் பண்ணுவோம், என்ன எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். எப்படி நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஓகே, 9:20லேருந்து பார்க்க ஆரம்பிங்க எந்த சைடு வந்து மூமெண்டம் ஆகுது அப்படிங்கிறத. ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் எந்த ஸ்ட்ரைக் போகலாம் நாம் அப்படிங்கிறது. பட் பெரும்பாலும் 150லேருந்து 175 இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸே செலக்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவில் வந்து 150 to 170 சொல்லியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து இப்போ என்ட்ரிஸ் வந்து இந்த ப்ரைஸஸில் தான் கிடைக்குது. நசீர்பாய் வந்து ரீசெண்டாக 155 to 175 ரேஞ்சில் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் எடுங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகுது கிட்டத்தட்ட 17,650யும் 17,750யும் 150 to 170 ரேஞ்சில் இருக்குது பாருங்கள். இதை வாட்ச் பண்ணுவோம். ப்ரைஸ் மூமெண்டம் பெருசாக ஆகாமல் இப்படியே நின்றுட்டு இருந்ததுன்னா நமக்கு இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும் இன்றைக்கி. 17,650யும் 17,750யும் வாட்ச் பண்ணுவோம் நாம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறோங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் என்ன செஞ்சிடுறீங்கன்னா, இப்போ 17,600 இருக்குது, அது வந்து 185 ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 9:25-26க்கெலாம் இது 190. இன்கேஸ் மார்க்கெட் வந்து புள்ளி சைடில் இருந்ததுன்னா ஒரு 5-6 நிமிஷத்துலலாம் இது 190 கிராஸ் பண்ணால் அதை என்ட்ரி எடுத்துடுறாங்க. அதில் சம்டேஸ் அது ப்ராஃபிட் கொடுத்துருது. பட் சம்டேஸ் என்ன ஆகும்னா, ஜஸ்ட் உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிரும். மேபி ஒரு 200 205 வரைக்கும் கூட அந்த ப்ரீமியம் போகலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். அதனால இதை வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் நம்ம 17,650யும் 17,750யும் எடுத்துக்கிறோம். வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த சார்ட்டில் வந்து எப்படி இந்த 3 லே அவுட் கொண்டு வரதுன்னு இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே வருது பாருங்கள் 1 2 3 4ன்னு. அதில் வந்து நம்ம 3யை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் வந்து சிஇ போடுவோம், ரைட் சைடில் வந்து பிஇ போட்டுருவோம். ஸோ இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் இதில் சார்ட்டில் போட்டுடலாம். இப்படி தான் நம்ம 3 சார்ட் உள்ளே கொண்டு வரோம் போஸ். ஹோப் இந்த 2 டவுட்டும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 145 ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குற பாருங்க. அதாவது எப்போ ஒரு ஸ்ட்ரைக் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை, அதில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் முதல்ல 145க்கு கீழே போக ஆரம்பிக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைடை நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிப்போம். அதுதான் 145 ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த சைடு வந்து பெரும்பாலான சமயங்களில் என்ன நடக்குதுன்னா, இது 145 பிரேக் ஆனதுக்கப்புறமா இது மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுதுங்க. ஓகே, இட்ஸ் டைரக்ட்லி லிங்க் வித் நிஃப்டி தான். இருந்தாலும் நமக்கு இது நம்ம சார்ட்ஸு ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் எதுவும் பார்க்காததுனால இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி இயங்குது. ஓகே, ரொம்ப இது மெயின்லி வந்து என்னென்னா டெக்னிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப போட்டு மண்டையாக உடைக்காமல் ரொம்ப யார் ஒருவரும் இதை வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இப்போ இது வந்து 139க்கு கீழே போய் கொஞ்ச நேரம் நின்றுடுச்சின்னு வைங்களேன், 139 138லேயே அங்கே வந்து சிஇயை செல் பண்ணலாம். அதாவது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் எதையுமே பார்க்காம டைரெக்டாக பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சிஇ செல் பண்ணலாம். 30 பாயிண்ட்ஸ் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணோம். அதே போல் 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்க்கு வெயிட் பண்ணோம். இதை மாதிரி பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் அக்யூரேசி லெவல்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் இது வந்து இங்கே பாருங்கள் சப்போர்ட்டில் ஏரியாவாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் இங்கே இது 139 வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது கீழே இறங்கி அரௌண்ட் 17,640 அந்த ரேஞ்சில் இருக்கும். நேற்று 17,640லேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம செல் பண்ணுவோம், திரும்ப இங்கேருந்து ரிவர்ஸ் அடிச்சிருவோம். ஸோ அண்ட் ரெண்டாவது டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்டில் அடுத்த சப்போர்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது செல் போகணுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். இது ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து செய்கிறவங்களுக்கு. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ செல் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி 38 வந்துருச்சு அப்படின்னா அங்கே வந்து பீப்புள் கேன் செல்.
ஆனால் அகெயின் 10 பாயிண்ட் தான் இருக்குது டவுன் சைடு, அடுத்த சப்போர்ட் இருக்குது. இதுக்கு கீழே போகும்போது மட்டும்தான் இங்கே வந்து இது வரைக்கும் வர்றதுக்கு 600 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்போ வந்து வி கேன் மேக் சம் ப்ராஃபிட். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை சைடில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 190 வரும். 190 வரும்போது கரெக்டாக இது சப்போர்ட் ஏரியாவில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், செல் சைடு ட்ரிகர் ஆகிடுச்சு, பார்ப்போம். இப்போ பை சைடும் ஆக போகுது. ஆனால் ப்ராப்ளம் வந்து என்னென்னா இது சப்போர்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. இதுங்களா ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பதறவே கூடாதுங்க. சிம்பிள் பாருங்கள், ஜஸ்ட் 4 பாயிண்ட்ஸில் எஸ்எல்லேருந்து மேலே போயிருக்கு. நம்ம ட்ரேட் எடுத்த இடம் வந்து மிக தவறான ஒரு இடம், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 17,630 அந்த ஏரியாவில் தான் வந்து அது பிரேக் ஆகுது. ஓகே, மீன்ஸ் நம்ம புட் சைடு வந்து 190க்கு வருது. அப்படின்னா இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான ட்ரேட்ஸ்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். அண்ட் நம்மளுடைய அக்யூரேசி பெட்டராக இருக்கும். புரியுதுங்களா? பாருங்க, திரும்பியும் மேலே போகுது. எப்படி இருக்குங்க? மரண பயத்தை காட்டிட்டான் பர்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா? இது கீழே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து நமக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்குங்க. இன்னொரு பாயிண்ட்டை நம்ம இது பண்ணோம், அதாவது இது வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் ஆக்சுவலி 619 டுடேஸ் ஓப்பனிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ அதுவும் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை பிரேக் பண்ணும்போது என்னென்னா இன்னைக்கு லோவும் அதுதான், சாரி இன்னைக்கு லோ ப்ரைஸும் அதுதான் நினைக்கிறேன். லோ வந்து 17. இது பிரேக் ஆகும்போது நமக்கு வந்து டக்குன்னு ஒரு மொமெண்டம் கிடைக்கும், நம்ம ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிடலாம். ஆனால் இந்த இடம் எல்லாமே ஒரு சப்போர்ட்டாகவே ஆக்ட் ஆகுது பாருங்க, எக்ஸாக்ட் இதே லெவல்ஸு. இது வந்து 205க்கே புக் பண்ணுறது தான் பெஸ்ட்டுங்க. ரீசன் வந்து என்னென்னா இங்கே பாருங்கள், 600ல் ஒரு சப்போர்ட் இருக்குது, இன்னும் 14 பாயிண்ட்ஸ் தான் இறங்கணும். இதில் அப்போ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 208 209 வரைக்கும் போயிட்டு இன்கேஸ் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிடும். அதனால் ட்ரேடில் இருக்கவங்க வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா 205 வரும்போது புக் பண்ணிடலாம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான சிச்சுவேஷனில். ஓகே, இது கரெக்டாக இங்கே 600 வரைக்கும் வரும், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைஸ் ஏற மாட்டேங்குது பாருங்கள். ஸோ ஒரு சின்ன ஃப்ளோவில் அப்படி வந்துச்சுன்னா 205க்கு வரும், அங்கே புக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இந்த காரணத்துக்காக தாங்க இந்த இடம் வரும்போது நான் வந்து உங்களுக்கு புக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் வந்து இதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ 600ங்கிறது ரொம்ப கம்மியாக, அண்ட் 220 போனோம்னா அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 30 பாயிண்ட்ஸ் நமக்கு இங்கே நிஃப்டி இறங்கினா மட்டும்தான் பி வந்து 220க்கெலாம் போகும். ஸோ யாராச்சும் 220 பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. அந்த 10-12 பாயிண்ட்ஸ் 202 இருந்தது அப்போ, 202 203ல். அதனால தான் உடனே புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ யாராச்சும் அது புக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ ரிவர்ஸ் ஆகிடும், திரும்பியும் வந்து டென்ஷனில் இருக்கணும். மார்க்கெட் மே ஃபால், ஏன்னா நேற்று செகண்ட் ஹாஃபில் வந்து நல்ல ஃபால் விழுந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்டாப்லாஸ் அடிச்சிச்சுன்னா என்ன செய்யறது சொல்லுங்கள்? ஸோ அதுக்காக தான் வந்து அட்லீஸ்ட் அண்ட் ஃப்ரைடேஸ் மோர் ஓவர் இந்த மாதிரி தான் நிறைய நடக்கும். அட்லீஸ்ட் கைக்கு வந்து அந்த 10-15 பாயிண்ட் எதுக்கு விடுவானே, அதை புக் பண்ணிவிட்டு பேசாமல் இருக்கிறது பெட்டர் இல்லைங்களா? இன்கேஸ் ட்ரேட் எடுத்தவங்க, நான் ட்ரேடே எடுக்க வேணாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன். மத்தியானத்துக்கு மேலே நேற்று மாதிரி எதனா ப்ரைஸ் ஆக்ஷன் கிடச்சிதுன்னா ஐ வில் டேக் த ட்ரேட். இதுவே பாருங்கள் என்ன டான்ஸு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோஸ் லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்களே, அதனால எனக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது. ரொம்ப கம்மியான நபர்கள் தான் வந்து லைக் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள், ஸோ தட் அது என்ன கண்டென்ட்டில் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு டிஸ்லைக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிப்பேன். ஓகே, ஏதாவது மிஸ்ஸிங் இருக்குது வீடியோவில், ஏன்னா மொனோட்டனைஸாக போய்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஆப்ஷன் செயின் எடுக்கிறோம், ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறோம், இதே தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் இன்கேஸ் இந்த ட்ரேட்ஸில் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை சொல்லுங்கள். நாளைக்கு நான் அதை வந்து நாளைக்கு எடுக்கும்போது அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்கணுங்கிறது இது எனக்கு வந்து ரொம்ப தேவையாப்பட்டது. அதாவது உங்களுக்கு இதை சொல்லித்தரணும் அப்படின்ட்டு, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்சஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து
புக் பண்ணாமல் இருந்து லாஸ்ட்டில் வந்து அது ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னு வைங்களேன், ரொம்ப வருத்தமாக இருக்கும் அது. ஓகே, நண்பர் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை 12 வாட்டி யூஸ் பண்ணி 11 வாட்டி லாஸ் பண்ணியிருக்கேன்னு வேறு சொல்லியிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி லாஸஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ சிம்பிளான இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தேன், நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அவர் அவ்வளோ லாஸஸ் எப்படி பண்ணாருன்னு தான் எனக்கு புரியல. மேபி டார்கெட்ஸை ரொம்ப தள்ளி வச்சு வெயிட் பண்ணாரா, இல்லை அதிகமான குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணி ரிவெஞ்ச் பண்ண போயிட்டாரா, என்னங்கிறது புரியல. ஸோ அந்த நண்பர் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுங்க, அந்த 11 ட்ரேடும் எப்படி லாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத. இல்லை ஒரு வேளை ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் தவறாக எடுத்து சீக்கிரமாக ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்களா அப்படிங்கிறதும். நம்ம நிறைய நாள் வந்து நோ ட்ரேட் டேஸ்னே வச்சுருந்தோம் நாங்கள், இன்றைக்கி ட்ரேடே பண்ணக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரியான நாட்களாக பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிக்கிட்டீங்களா என்னங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் அதை அட்லீஸ்ட் அதுக்கு என்ன, அந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதை வந்து இன்னும் மேம்படுத்திக்கிறேன் அந்த விஷயங்களை. மேலும் ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ.